Hi friends, welcome to Barney TV. நம்ம நிக்கக்கூடிய இடம் ராம் சினிமாஸ், அதாவது ராம் திரையரங்கில் நிற்கும் திருநெல்வேலி. இந்த திரையரங்கில் பார்த்தீங்கன்னா 2 பேனர் கிட்டத்தட்ட 110 அடி உயரமுள்ள 2 கட் அவுட்டுகள் கட்டி வைக்க தயார் நிலையில் இருக்குது. இந்த இதில் வந்து ஒரு படத்தில் வந்து தலைவருக்கு பேட்ட படத்துக்காகவும் இன்னொரு படத்தில் தலை விசுவாசம் படத்துக்காகவும் பெரிய அளவில் 110 அடியில் உயரமுள்ள ஒரு 2 பேனர் வைக்கிறதுக்காக முடிவு எடுக்கப்பட்டு ரசிகர்களால் தயார் நிலையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பணி ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்கு. அதனோட காட்சியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தற்பொழுது பேட்ட படத்திற்காக ரஜினி அவர்களுக்காக இங்கு திருநெல்வேலி ராம் சினிமாஸ் இந்த திரையரங்கில் வந்து கிட்டத்தட்ட 100 அடி உயரமுள்ள மாபெரும் கட் அவுட் வைப்பதற்கான பணி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அதை தயாரிக்க சிதம்பரத்தில் இருந்து ஒரு குழுவினர் வந்துள்ளனர். அதனுடைய காட்சிகளை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் பார்க்கலாம். திருநெல்வேலியில் உள்ள ராம் சினிமாஸ் திரையரங்கில் பேட்ட படத்தின் அவருடைய ரஜினியுடைய போஸ்டர் கிட்டத்தட்ட 100 அடிக்கு உயரமான ஒரு பெரிய மாபெரும் போஸ்டர் ஒன்று வைக்கப்பட உள்ளது. அதற்கான வேலைகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது இந்த 100 அடி உயரமுள்ள இந்த பேட்ட படத்தினுடைய போஸ்டர் தயாரிக்கும் பணி முடிவடையும் நிலையில் உள்ளன. தற்பொழுது திருநெல்வேலியில் இந்த 100 அடி உயரமுள்ள இந்த கட் அவுட் பணிகளை செய்வதற்கு சிதம்பரத்திலிருந்து ஒரு குழுவினர் வந்துள்ளனர். அந்த குழுவினர் தற்பொழுது அந்த கட் அவுட்டுகளை செய்யும் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அதனுடைய காட்சிகளை பார்த்து வருகிறோம். நான் முன்பு கூறியது போலவே நம் ராம் சினிமாஸ் திரையரங்கில் பேட்ட படமும் விசுவாசம் படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆக உள்ள காரணத்தால் தற்பொழுது பேட்ட படத்தினுடைய கட் அவுட் 100 அடி உயரமுள்ள அந்த கட் அவுட் செய்யும் பணி விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. தேவையான அந்த வடிவமைப்புகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேலாக இந்த பணி இங்கு நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த 100 அடி உயரமுள்ள இந்த கட் அவுட்டுகளை செய்யும் பணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் கொண்ட ஒரு குழுவினர் இந்த வேலையை செய்து வருகிறார்கள். இவர்கள் சிதம்பரத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கிருந்து வந்து இந்த வேலை பணியை செய்து வருகிறார்கள். தற்பொழுது நாம் பார்த்துட்டு கால் பகுதி. இந்த கால் பகுதி ரஜினியோடைய பேனருடைய 100 அடி உயரமுள்ள பேனருடைய கால் பகுதி தயார் நிலையில் உள்ளது. சிதம்பரத்துலேருந்து வந்திருக்கோம். 3 நாளாக இங்கே தலைவருக்காக கட் அவுட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் 100 அடியில் ராம் தேட்டரில். இந்த பணிகள் என்னைக்கு முடியும்? எப்போ? இன்றைக்கி ஈவினிங் முடிஞ்சிடும். ஈவினிங் ஏற்றிடுவோம். அதாவது ரஜினி இந்த பேட்ட படத்திற்கு திருநெல்வேலி ராம் சினிமாஸில் அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் வைத்துள்ள பேனர் பார்த்தால் தெரியும். பேட்டையும் வெற்றி கோட்டையும் வெற்றி என்கின்ற தலைப்பில் ஒரு ஃப்ளக்ஸ் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. அந்த ஃப்ளக்ஸ் பேனரில் பின்புறத்தில் தமிழக அரசு தலைமைச் செயலகத்தில் அவருடைய கொடி, அதாவது ரஜினிகாந்தினுடைய கொடி பறக்கிற, ரஜினி மக்கள் மன்றத்தினுடைய கொடி பறக்கிற அளவுக்கு டிசைன் செய்யப்பட்டுள்ளது.